என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. லட்சோப லட்சம் மக்கள் பழகி யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மொழி தெரியாதவர்கள் கூட இதை பழகி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து யோகாசன ஆசிரியர் சாந்தி அவர்கள் இங்கே போதீஸ்வரி, ஜனனி, ராஜேஸ்வரி, லித்திகா இந்த 4 மாணவிகளும் இப்பொழுது அர்த்த மத்தியந்திர ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். பல நாட்களாக முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களைத்தான் நாம் பழகினோம். நமது முனிவர்கள் பாருங்கள், முதுகெலும்பை திருகுவது, முன்னும் பின்னும் வளைக்கின்றோம் முதுகெலும்பை. முதுகை திருகுவதற்கு எந்த விளையாட்டும் கிடையாது. கால்களுக்கும் கைகளுக்கும் தான் விளையாட்டுகளிலே பயிற்சி இருக்கிறதே தவிர முதுகெலும்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். முதுகெலும்பில் தான் நம்ம சதையே அத்தனை உறுப்புகளும் தொங்கி கொண்டிருக்கின்றது. தலை அது மேலே இருக்கின்றது. மனிதனுக்கு முதுகெலும்பே இல்லை என்றால் அவன் எப்படி இருப்பான் என்று பாருங்கள். தலைக்கீழே தொங்கி கொண்டிருக்கும். எந்த இப்போ அரசியல் கூட்டங்களை பார்த்தாலும் விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்பார்கள். மாணவர் கூட்டத்துக்கு போனால் மாணவர்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்வார்கள். முதுகெலும்புக்கு அரசியல்வாதிகள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். முதுகெலும்பை எங்கே வளைக்கிறார்கள், எங்கே திருகுகிறார்கள். இப்பொழுது திருகக்கூடிய ஆசனத்தை என் அருமை மாணவிகள் செய்ய போகிறார்கள். மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அர்த்த மத்தியந்திர ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. நன்றாக பாடியை திருப்பணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ இடது காலை மடக்கி செய்யுங்கள். வலது பக்கம் திரும்பினால் இடது பக்கம் திரும்பணும். அதுதான் மாற்றாசனம். முதுகெலும்பை முன்பின் வளைவதோடு பக்கவாட்டில் இடது பக்கம் வலது பக்கம் திரும்பினால் இன்னும் அதிகமாக அது ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக கிடைத்து தலைக்கும் கீழ்ப்பகுதிக்கும் பிளட் சர்க்குலேஷன் அப்படியே ஓடும், பாய்ந்து ஓடும். முதுகெலும்பை எவ்வளவுக்கு நாம் வளைக்கிறோமோ அவ்வளவுக்களவு நமது இளமை கைகூடும், முதுமை வராது. முதுமை இளமையாக மாற்றப்படும் என்பதுதான் உண்மை. இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். 2 பேர் முன்ன போங்க, 2 பேர் பின்ன வாங்க. மத்தியில் இருக்கவங்க முன்ன போங்க, நீங்கள் 2 பேர் இங்கே வாங்க. நீ முன்ன போ, இங்கே வா, நீ அங்கே போ. சரிங்க. நல்ல டேர்ன் பண்ணணும் கழுத்தை. அதே மாதிரி முதுகையும் நல்ல டேர்ன் பண்ணணும். பின்பக்கமாக பாருங்கள், அவர்கள் எப்படி கையை வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். கையை கோர்ப்பது என்பது மிக கடினம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ இடது காலை மடக்கி செய்யுங்க.
அற்புதமாக முழுமையாக செய்கிறார்கள். ஆசனத்தை நால்வரும் ஒன்று போல செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசனங்களில் மத்த மத்தியந்திர ஆசனம் மிக மிக முக்கியமான ஆசனம். முதுகெலும்பை முன்னும் பின்னும் திருக்குவது பார்க்கலாம். நாய்கள் பூனைகள் கூட பார்ப்பீர்களானால் அந்த முதுகெலும்பை முன்னும் பின்னும் வளைக்கும், பக்கவாட்டில எல்லாம் திரும்பும் பார்க்கலாம். கழுதுகள் கூட அந்த பார்க்கலாம், படுத்துக்கிட்டு முன்னும் பின்னும் முதுகெலும்பை வளைக்கும், அது பார்க்கலாம். சிங்கம்புலி கரடிகள் கூட அது முதுகெலும்பை வளைக்கும், பார்க்கலாம். பூனை வளைக்கும். பூனை ஆசனம்டே நமது ஆசனத்தில் இருக்குது. பூனை எப்படி முழுக வளைக்குதோ அதே மாதிரி வளைக்கணும்ட்டு. ஆகவே முதுகெலும்புக்கு முனிவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் முன்பின் வளைவதோடு பக்கவாட்டில் வளைத்து முதுகெலும்பை வளைக்க வளைக்க நாம் வயோதிகத்தன்மையை தள்ளி போடலாம், இளமையை என்றும் தங்க வைத்து கொள்ளலாம், நோய் நொடியின்றி வாழலாம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.